ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா சிதர் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான முக்கியமான தேட்டர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன தேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற கொளத்தூர் கங்கா சினிமாஸ் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் எதனா தேட்டர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் நம்ம தேட்டரை விசிட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணலாம். கங்கா சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்க்ரீன் கொண்ட தேட்டருங்க. கங்கா, யமுனா, காவேரி அப்படின்னு 3 ஸ்க்ரீன். இதில் ஸ்க்ரீன் கங்கா தான் பெரிய ஸ்க்ரீன். சென்னையிலேயே ஒரு பிக்கர் ஸ்க்ரீன் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பிக்கர் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்க்ரீன் கங்கா இதை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தேட்டர் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பக்காவான விண்டேஜ் லுக் இருக்குங்க. அதுக்காக உள்ளே பழைய மாதிரி டிசைன்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உள்ளே எல்லாமே அப்டேட்டடாக தான் வச்சுருக்காங்க. வெளியே இந்த விண்டேஜ் லுக் இந்த தேட்டருக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அழகாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொண்ட தேட்டர் தாங்க ஸ்ரீ கங்கா சினிமாஸ். பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 2 வீலருக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தாண்டி 4 வீலர்ஸ்க்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்க்கிங் ஏரியாவோட வியூவை தான் இப்போ பார்க்குறீங்க. அதாவது ஃபஸ்ட் ஷோ வந்தாலும் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லாமல் பார்க்கிங் வசதி இங்கே இருக்குது. டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட்டிங் ஆப் மூலிமா புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக போய் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் கங்காவில் எக்ஸிக்யூட்டிவ் பால்கனி அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய தேட்டர்லலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, வெளியிலேயே போர்டில் எழுதி விட்டுருப்பாங்க என்னென்ன ஸ்க்ரீனில் என்னென்ன படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேஃபிடேரியாவும் உங்களுக்காக வச்சுருக்கேன். அதாவது ஒரு சின்ன லாபி மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் இன்டர்வலில் படம் ஆரம்பித்துக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் அப்புறமா சொல்கிறேன். அதை தாண்டி இங்கே நிறைய படங்கள் நிறைய நாட்கள் ஓடி இருக்குது. அதுக்கு அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க இந்த தேட்டர். அதுதான் இப்போ பார்க்குறீங்க. தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இப்போ தேட்டருக்குள்ளே போகலாவாங்க. கங்கா சினிமாஸில் இந்த ஸ்க்ரீன் கங்கா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் இன் சென்னை அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி பெரிய ஸ்க்ரீன் கொண்ட ஒரு தேட்டர் தாங்க இது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 500+ சீட்ஸ் கொண்ட ஒரு ஸ்க்ரீனுங்க. நிறைய பேர் ஆக்குபை பண்ணலாம். அதுவும் எஃப்டிஎஃப்எஸ்க்கெலாம் இந்த ஸ்க்ரீனில் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் டிக்கெட்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். தேட்டரோட ஒரு ரியல் வியூ ஒன்று வச்சுருக்கேன். அதை தாண்டி அந்த ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணும்போது இந்த பாட்டோட ஓப்பன் பண்ணுவாங்க. அது வேறு லெவல் வைப் அண்ட் ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல புஷ்பேக் சீட்ஸ் தாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இங்கே ஏசி இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும். ஏசி ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நாங்கள் ஏசி ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு கேட்குற அளவு அவங்க ஏசியை போட்டு விட்டாங்க. ஆனால் அந்தளவு ஏசி எஃபெக்ட் இருந்தது. ஒரு டீசெண்டான இன்டீரியர் ஒர்க்ஸ், அதெல்லாம் பால்கனியில் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனிங் வியூவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதை தாண்டி ஸ்க்ரீன் எல்லாமே, அதாவது தேட்டரில் சீட்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ளோரிங்கும் சரி, இந்த வாஷ்ரூம்ஸும் சரி பக்காவாக வந்தது. இப்போ ஸ்க்ரீனோட ஒரு வியூ உங்களுக்காக காட்டுறேன். ஒரு வைடான ஸ்க்ரீனுங்க. அதே சமயத்தில் சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே டால்பி அட்மாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப டீசெண்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்க்ரீன் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஆனால் பின்னாடி அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஷேடோ மட்டும் அடிக்குது. அது ஒரு சின்ன ட்ராபேக். அதுக்கப்புறம் வாட்டர் வச்சுருக்காங்க. வாட்டர் நீங்கள் காசு கொடுத்தும் வாங்கிக்கலாம். அதை தாண்டி இவங்க தனியாகவும் வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் வாட்டர் எடுத்தும் குடிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர்னு செப்பரேட்டாகவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். நான் போன ஷோக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரெஸ்ட் ரூம்ஸை. கரெக்டாக இருந்தது ரெஸ்ட் ரூம் சைஸும் சரி. அங்கே கரெக்டாக ஷோ டைமுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை ஒரு வைட் வியூ வச்சுருக்கேன். தேட்டரோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொண்ட தேட்டர் தாங்க. முன்னாடி உட்காந்தா பின்னாடி மறைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக பிளான் பண்ணி அந்த செட்டப்பில் தேட்டரை மெயின்டைன் பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இந்த தேட்டரில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க கரெக்டாக ஷோ டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீசர்ஸ், அப்புறம் ட்ரெய்லர்ஸ் இது மாதிரி விஷயங்களும் ப்ளே பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட சைட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸில் அந்த ப்ளூ லைட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கங்கா சினிமாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இவங்களே ஒரு ஓன் மேக்கிங் பண்ணுற பஃப்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. பாப்கார்ன் ஒன்று சாப்பிட்டோம் 100 ருபீஸ்க்கு. அதுக்கு டாப்பின்ஸ் அன்லிமிட்டடாகவும் கொடுக்குறாங்க. அந்த பாப்கார்னோட டேஸ்ட் வேறு லெவல். வெறும் 100 ருபீஸ்க்கு மீடியம் சைஸ் பாப்கார்ன் கொடுக்குறாங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. வெஜ் பஃப் 40 ருபீஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரு வெஜ் பஃபோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ஓவராலாக கங்கா சினிமாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தேட்டர்ஸ். அதே சமயத்தில் நல்ல சூப்பரான ஒரு தேட்டருங்க இது.